வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊராட்சி செயலர் சம்மந்தமா நெறைய பேரு டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அ அடுத்து நெறைய பேர் மறுபடியும் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த வீடியோல சொல்லிடுறேன். அ இப்போ இந்த பொறுத்தவரைக்கும் நண்பர் ஒருத்தர் வந்து சரண் போட்டிருக்காங்க. 253 மார்க் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு கடிதம் வருமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படின்னா, மார்க் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட போறாங்க. 500 மார்க்லேருந்து அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வருவாங்க. 500, 499, 498ன்னு டிசெண்டிங் ஆர்டர்ல வருவாங்க. ஸோ அதில டாப் மோஸ்ட் மார்க்லேருந்து கீழ ஃபைனல் மார்க் வரைக்கும் டிசெண்டிங் ஆர்டர்ல ஒரு திண்டுக்கல் மாவட்டம்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. போஸ்ட் வந்து ஒரு 50 போஸ்ட் அப்டின்னா, அந்த 1000 பேரோட மார்க்ல ரிஜெக்ஷன் பண்ண வேண்டிய லிஸ்ட்லாம் ரிஜெக்ஷன் பண்ணிட்டு, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல வரிசைப்படுத்திருவாங்க. வரிசைப்படுத்துனதுல இப்ப ஜெனரல்ல வந்து ஒரு 10 போஸ்ட் இருக்கு அப்புட்ன்னா, அந்த 10 போஸ்ட்டுக்கு டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்கள கூப்ட்டுட்டு, அதுக்கடுத்து டாப் மோஸ்ட்ல இப்ப பிசி இருக்கலாம், பிசி முஸ்லீம் இருக்கலாம், எம்பிசி இருக்கலாம், எஸ்சி இருக்கலாம், எஸ்டி இருக்கலாம். இதுல யார் டாப் மோஸ்ட் மார்க் இருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து இன்டர்வியூல கூப்பிடுவாங்க. அது அடுத்து வந்து ஜென்ரல் கேட்டகரி முடிஞ்சதுக்கப்புறம், கம்யூனிட்டி கேட்டகரில பிசி, எம்பிசி எந்தெந்த அந்த ரிசர்வேஷன் கோட்டால எது எது குடுத்துருக்காங்களோ, ஸோ அது அத பேசிக்ல பேசிஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ சரிங்களா? அதனால 253 மார்க் நேர்முகத் தேர்வுக்கு கூப்பிடுவாங்களா? அப்படிங்கிற கொஸ்டினுக்கு, அந்த டிசைடிங் ஆர்டர்ல உங்களுடைய இது முன்னாடி இருந்துச்சுன்னா, அந்த 1:5 ரேஷியோல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. இல்ல அப்படின்னா கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒருவேள அந்த இதில வந்து இன்டர்வியூல போயிட்டு அவங்க வந்து ஏதாவது சர்டிஃபிகேட்லயோ இல்ல மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா வந்து அடுத்த நபருக்கு வாய்ப்பு வரும்பொழுது, அத உங்க உங்க பேர் வந்து முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்கறதுக்கு, ஆல்ரெடி ரெக்கார்ட் கிளர்க்கு, பதிவரை எழுத்தர், ஓஏ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால நீங்க வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்சி இல்ல அப்டின்னா, நீங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும். ஆனா வந்து மேக்ஸிமம் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றது தான் நல்லது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கால் ஃபார் அப்படிங்கிறதுனால. அடுத்தது என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பஞ்சாயத்துல ஜெனரல் டர்ன் பிளைண்டுன்னு இருக்கு. இன்கேஸ் பிளைண்ட்ல யாரும் ஃபில் பண்ணாட்டி, நெக்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? இத பொறுத்தவரைக்கும் தகுதியான நபர்கள் வந்து அந்த இதில இல்ல அப்டின்னா, நிச்சயமா வந்து அந்த கம்யூனிட்டில மற்ற நபர்கள வந்து சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதல்ல வந்து அந்த கம்யூனிட்டில என்ன ரிசர்வேஷன்ல குடுத்துருக்காங்களோ, என்ன பிரியாரிட்டி குடுத்துருக்காங்களோ அத பார்ப்பாங்க. அதில வந்து தகுதியான நபர்கள் இல்ல அப்புட்ன்னா, அடுத்த ஆப்ஷன் குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து விடோ கேட்டகரி 10த்ல 270 மார்க் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா. மேல டாப்ல ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கிற அதே கொஸ்டின் தான். அதே பதில் தான் உங்களுக்கும். ஆ டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சுட்டு அத தான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 1:5 அப்படிங்கிற மாரி கூப்பிடுவாங்க. எவ்வளோ மார்க் இருந்தா கால் லெட்டர் அனுப்புவாங்க? இதுவும் அதே தான். டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சுட்டு ஃபைனல் எப்படி கூப்பிடுவாங்களோ, அது மாரி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி ரெக்கார்ட் கிளர்க்கு ஜாப்‌க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃப் மாறி எழுத சொன்னாங்க. ப்ரோ நெக்ஸ்ட் டைரக்ட்டா போஸ்டிங் போடுவாங்களா? இல்ல இன்டர்வியூ எதுவும் இருக்குமா? இத பொறுத்தவரைக்கும் நெறையா இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்டர்வியூன்னா 4, 5 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சொன்னாங்க. அதுலயும் இன்டர்வியூக்கு கொஸ்டின் ஒரு சில இடங்கள்ல கேட்டிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல கேட்கல. சைக்கிள் ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க. சும்மா நார்மலா கொஸ்டின் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு. அதனால வந்து இப்போ மறுபடியும் சொல்றாங்க, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, அதில வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற நபர்கள் சொல்றாங்க. இத நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிடுறேன். செகண்ட் டைம் அப்ளை பண்ணலாமா சார்ன்னு கேட்டா, கண்டிப்பா செகண்ட் டைம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கு உண்டான டேட் முடிஞ்சிருச்சு. ரெக்கார்ட் கிளர்க் இதுக்கெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. பஞ்சாயத்து செக்ரட்டரிக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒன்ஸ் ஒரு தடவ நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. அப்ளிகேஷன் போதுமானது. 2வது தடவ நமக்கு தேவையில்ல. லோ மார்க்ஸ் இருந்தாலும் இன்டர்வியூ கால் லெட்டர் வருமா? சார் ப்ளீஸ் சொல்லுங்க. இது மேல டாப்ல பதில் சொல்லிட்டேன். அத வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 353 இருக்க ஜாப் கிடைக்குமா? பல பேருக்கு இதே டவுட் தான். ஆனா வந்து மேல டாப்ல இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். சார் நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன். சக்சஸ்ன்னு வந்துருச்சு. அப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணா, எனது 10த் மார்க் ஷீட் மட்டும் சிம்பிள் காட்டுது. ஃபோட்டோ, சைன் அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. எனது அப்ளிகேஷன் என்ன ஆகும்? இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த மாதிரி. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்டின்னா ஓகே தான். பட் இது வந்து என்னன்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க போயிட்டு இதுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க தகவல் கேட்டுருங்க. ஒருவேள அப்ளிகேஷன் வந்து இன்னும் டைம் இருக்கு அப்டிங்கிறதுனால நீங்க தகவல் கேட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரேட் போனீங்க அப்புட்ன்னா, அங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல இந்த ஆன்லைன் ப்ராசஸ்லாம் பார்க்குறதுக்கான செக்ஷன் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த தகவல சொல்லிறலாம். உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். யார் காசு தர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். போவியா இது ஒரு வீடியோன்னு போடுற. ரைட் ஓகே. நண்பருக்கு வந்து என்ன பதில் அப்டின்னா, ஏற்கனவே வந்து பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வந்து காசு தான் இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப நான் போன வீடியோல இதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஆ
காசு வந்து இல்லாம அது மெரிட்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்படி தான் பியூரா நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புல வந்து ஒரு பொதுவான ஒரு நபரா நம்ம சொல்றது. ஆனா, நகராட்சியில மற்ற துறையில வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, ஏற்கனவே அது ஒரு பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கிறதுனால, அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம விசாரிச்சதுல எந்த ஒரு அந்த மாரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா கம்ப்யூட்டர் பேசிஸ் அப்படிங்கிறதுனால மெரிட்ல தான் இருக்கும். ஸோ மெரிட்ல எல்லாருமே அந்த வாய்ப்புகள பார்க்கலாம். இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அசெண்டிங் ஆர்டர்ல குடுக்குற மார்க் எத்தன பேர் அப்ளை பண்ணாங்க. அதுல வந்து ரிஜெக்ஷன் ஆனது. அந்த அசெண்டிங் ஆர்டர்ல குடுக்குற மார்க் லிஸ்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதிலேயே நம்மளுக்கு வந்து அந்த 1:5 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோமா, அட்டெண்ட் பண்ண மாட்டோமான்னு தெரியும் அப்படிங்கிறதுனால ஆ சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த முக்கியமான நபர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது வந்த தகவல். அதனால வந்து மேக்ஸிமம் மெரிட்ல தான் இருக்கும். அதனால வந்து யாரும் ஆ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால நண்பர் வேலு விஜய்க்கு நிச்சயமா மெரிட்ல தான் நடக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அப்படிதான் நடக்கும். சரிங்களா? கவலைப்படாம அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோ டிஎன்ஆர்டி வெப்சைட்ல டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தவர்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது வந்து புது தகவலா இருக்கு. அதனால வந்து அந்தந்த வெப்சைட்ல எல்லாமே அப்டேட் பண்றதா சொன்ன மாரி அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்து நான் வந்து இது சம்மந்தமா நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நான் பதிவிடுறேன். ப்ரோ முதல்லயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாமே! தேவையில்லாம எதுக்கு எல்லாரையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொன்னாங்க ப்ரோன்னு சொல்லி நண்பர் கேட்டிருக்காங்க. ஆ ப்ரோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொன்னாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. மாவட்டத்துக்கு ஏற்றவாறு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏற்றவாறு தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அத நான் முன்னாடி ஒரு வீடியோல நான் வந்து அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க டைமே நான் வந்து சொன்னேன். அதனால ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய வந்து அப்பயே இன்டர்வியூ முடிச்சவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டு சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டு, சில கேள்விகள கேட்டு அனுப்பிச்சு விட்ட நபர்களும் இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ, அத வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அனதர் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணாலும் கேட்வே ஃபெயில்னு வருது. ப்ரோ இது வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து இதே இஷ்யூ நெறைய பேர்த்துக்கு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்பொழுது ஒரு வேள நம்ம இந்த நெட்வொர்க் எரரா இருக்கு. இல்ல அப்டின்னா வந்து அந்த சிஸ்டம்ல ஏதாவது ஒரு அந்த சர்வர்ல ஏதாவது எரரா இருக்கு அப்டின்னா, இந்த மாரி வருதுன்னு சொல்றாங்க. நீங்க வேற ப்ரௌசர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேள Mozilla Firefoxல ட்ரை பண்றீங்க அப்டின்னா, Google Chromeல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து பணம் கட்டி அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் அடுத்து எடுத்தா தான், நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து முழுமையா போட்டதா அர்த்தம். அதனால வந்து அத ஃபாலோ பண்ணிக்கங்க. சார் கள்ளக்குறிச்சிக்கு பிளாக் வைஸ் வேக்கன்சி வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பிளாக் வைஸ் வேக்கன்சியே வந்து பல இடங்கள்ல குடுக்கல. அது ஒரு குறையாவே இருக்கு. முதல் முறையா ஆன்லைன்ல பண்ணி எடுக்குறாங்க. பட் அத டெப்த்தா வந்து பார்த்தோம்னா நெறையா குறைகள் இருக்கு. சகோ நான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு எப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கால் லெட்டர் வரும்? அப்புறம் உங்களுக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு ஏற்கனவே இருந்துச்சு. அத ரிவோக் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா அப்ளை பண்றதுக்கான டேட் குடுத்தாங்க. ஸோ அந்த டேட்டுமே வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல முடிஞ்சிடுச்சு. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. சம்மந்தப்பட்ட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நம்ம கேட்கும் பொழுது. அதனால வெயிட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றோம் ப்ரோ. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு அப்ளை பண்ண சொல்லி வந்திருக்கு. என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? இது வந்து நார்மலா இப்ப ஆன்லைன்ல தான் எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறதா சொல்றீங்க. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சகோதரி. அது சொல்றேன், பதில் சொல்றேன். டிஎன்ஹெச்ஆர்சி ஸ்ரீரங்கம் கோவில் ஜேஏ போஸ்ட் ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் வீடியோ போடுங்க சார். அப்டேட் பண்றேன் சார். கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆர்சி எப்போ போஸ்டிங் போடுவாங்க? ரெக்கார்ட் கிளர்க். அதான் இப்ப அடுத்து வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறதா நண்பர்கள் சொல்றாங்க. நான் அத அப்டேட் பண்றேன் ப்ரோ. டிஎன்ஆர்டி ரெக்கார்டு கிளர்க் இன்டர்வியூ நியூ அப்டேட் வந்திருக்கு பாருங்க. பார்க்குறேன் சகோ பார்க்குறேன். பார்த்துட்டு நான் அந்த இத அப்டேட் பண்றேன். எடிட் ஆப்ஷன் வருமான்னு கேட்கறதுக்கு, கண்டிப்பா எடிட் ஆப்ஷன் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆ குடுத்தா தான் நல்ல விஷயம். ஏன்னா நெறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தவற திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆ சார் கேட்வே ஃபெயிலியர் வருது என்ன பண்றது? சார் லைட் ப்ளூ பேக்கிரவுண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். எதனால எதனா ப்ராப்ளம் வருமான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ப்ராப்ளத்துக்கான இதே கிடையாது ப்ரோ. கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வராது. இன்டர்வியூக்கு கால் லெட்டர் வரும் உங்களுக்கு. அந்த அசெண்டிங் ஆர்டர்ல மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரும். 34 வருஷம் 1 மந்த் ஓல்டு மே அப்ளை த போஸ்ட் பிசி கேட்டகரி. பிசி கேட்டகரிக்கு வந்து 18 டூ 34 தான் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து நீங்க அது வந்து
இந்த 18 to 34 அப்படிங்கிறது பிசி பேக்வர்டு கிளாஸுக்கு, பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீமுக்கு, மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸுக்கு, டெனோட்டிஃபைட் கம்யூனிட்டிக்கு 18 to 34 குடுத்துருக்காங்க. அதில வந்து ஏஜ் லிமிட் வந்து 1 ஜூலை 2025 அன்னைக்கு நீங்க வந்து 18 to 34 இருக்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்ல வந்து டேட், மந்த் பார்த்துக்குங்க. டேட் பார்த்துக்குங்க. ஸோ எலிஜிபிளா இருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணிடலாம். சார் ஐ எம் 28 இயர்ஸ் ஓல்டு நான் ஹேண்டிகேப் நான் அப்ளை பண்ண முடியுமா? தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வீடியோ இப்போ தான் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல புதுசா இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். இந்த ரெக்கார்ட் கிளர்க் சம்மந்தமா அடுத்து இன்டர்வியூ லெட்டர் சம்மந்தமா நான் அடுத்த அப்டேட் குடுக்குறேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.